சில மாதத்துல நம்ம பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. விசுவாசத்துல என்ன பண்ணணும், எழும்ப வேண்டியதா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கார். சில மாதத்துல நான் காத்திருந்த வேலையில ஆண்டவர் இந்த மாதத்தை வைத்து பேச, ஏன்னா போன மாதத்துக்கு அருமையான வார்த்தை கொடுத்தாரு. வழியா பிரவேச முழுவதும் சங்கரிக்க மாட்டார். அது மாத்திரம் ரொம்ப அழகாக வார்த்தை கொடுத்தாரு. நடுவில் தடைகளை அவர் முன்பாய் கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி உட்பிரவேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நான் வாக்குறதுக்கு கொண்டு போறேன். வீட்டை சுத்தம் பண்ணாத வரைக்கும் என்னென்ன உள்ள இருக்குதுன்னு தெரியாது. ரொம்ப தெளிவா இருக்கு, புரிஞ்சுக்கணும் சொல்றேன், ரொம்ப முக்கியம். அதே வீட்டுல வாழ்ந்துட்டு எல்லாம் நம்ம கூட வாழ்ந்துட்டு நமக்கு தெரியாது. சுத்தம் பண்ண ஆரம்பிங்க. எங்கெங்க இருந்தோ எதோ புறப்பட்டு வெளியே வரும். இந்த வெளியே வரும்போது பயப்படும், ரொம்ப முக்கியமானது. வெளியே வரும். ஏன் வெளியே வருது தெரியுமா? அதற்கு முடிவு வரும். அக்கிரமக்காரன், துன்மார்க்கன், அசுத்தமான காரியங்கள், பிசாசின் காரியங்கள் வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு ஒரு முடிவு உண்டாகும். பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில எழுதுதுன்னா எதுக்குன்னா அதுக்கு ஒரு முடிவு வரப்போகுது. உங்களுக்கு இல்ல. நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதையோ இது ஐயா இருக்குதா, இது வரைக்கும் இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் கிருபையாய் உங்களை காத்தார். ஆமென். அல்லேலூயா. இருந்துச்சு ஆனா தொடாதபடிக்கு, எல்லையை கடவாதபடிக்கு ஒருவர் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தார். இப்ப நேரம் வந்துருச்சு. எதற்கு? அவைகளை நீங்கள் நிர்மூலமாக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதுமே காரியங்கள் கிளம்பும் போது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுவரைக்கும் தெரியாதது ஏன் தெரிஞ்சதுன்னா அதை நான் அழித்து போட்டு அதை நான் ஜெயம் எடுத்து முற்றிலுமே வாழ்க்கை என்ன பண்ண போறேன், மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதான் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குது. அதை சொல்ல இந்த வார்த்தை மட்டும் தான் கொடுத்தாரு. சொல்ல திறந்த வாசம், இது ஆண்டவரோட பேசுறாரு. திறந்த வாசம். ஆமென். சோ அதை குறித்து கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வசனத்தினுடைய என்னென்ன காரியங்களை ஆண்டவர் காமிச்சாரோ அதையும் நம்மளோட கூட நான் பேச விரும்புகிறேன். இந்த வசனத்துல இருந்து சரிங்களா? இந்த திறந்த வாசம் சொல்லும் பொழுது ஆரம்பிச்சுட்டீங்க. இது வரைக்கும் திறந்த வாசம் சொல்லும் பொழுது என்ன சொன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, மறைவா இருந்தது, அல்லது உங்களால என்ன சொல்றது தாண்டி போக முடியாது, அல்லது உங்களுக்கு என்ன வச்சிருக்கு அந்த இடத்துல தெரியாது. அதுதான் அதை என்ன பண்றாரு ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். தட்ஸ் கால்ட் ஓபன் டோர். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்த ஓபன் டோர் சொல்லும்போது என்னன்னு சொன்னா, நீங்க கடந்து போவதற்கு உங்களுக்கு தடைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா கீழே கேட்டிருக்கும் போது மேல அந்த பொருட்கள்லாம் கொடுத்துட்டு போகும்போது திரும்ப சொல்லி இருக்கும், கேட்டை மூட்டு போயிடுங்க. கேட்டை மூட்டு. ஏன்னா கேட்டை மூடலன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்ல இருக்கலாம் உள்ள சரிங்களா? அப்படியே அது ஈஸி அக்சஸ் இருக்கு. மூடி இருக்கிற வரைக்கும் வர முடியும். சத்ருவன் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த கதவுகள் எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய அழைக்கப்பட்ட அழைப்புல ஓடக்கூடாதபடிக்கு தடை செய்து வைக்க. நமக்கு என்ன தெரியறது இல்லை, தெரியாத வரைக்கும் நமக்கு அது பாதிக்கும். இதான் பிரச்சனை. இன்றைக்கு தேவ ஜனங்கள் உணர்வற்றாக போறது காரணம் என்ன? தங்களுக்கு என்ன இருக்குது தெரியல. தங்களுக்கு இது இருக்குது தெரியாததுனால என்ன ஆகுதுன்னா பாதிப்பு இல்லாதபடிக்கு அப்படியே ஹாப்பியா பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அதோட கூட ஜாலியா என்ன கப்பல்ல போயிட்டு அப்படி போயிட்டு வாட் இஸ் தேர் ஃபார் மீ தெரியல. பிரச்சனை வந்துச்சுன்னா இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பார்க்கும் போது அனுபவம் போதா நமக்கு என்ன தெரியுது, அதுதான் என்ன பண்றோம், அதுதான் நிஜம் என்று சொல்லி எடுத்துக்கொள்றோம். That's not the truth. அது சத்தியம் அல்ல, அது சத்தியம் அல்ல. We are accepting it. It's not so. நல்லா புரிஞ்சுக்கணும். இவைகள்
உங்களுடைய சத்தியத்தை அல்லது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை மறைக்கிறவைகளை உங்களை என்ன பண்ண இன்வால்வ் பண்ணிடுவாங்க. சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா காரியங்களுக்கு சொல்லாதபடிக்கு மறைச்சிருவாங்க. இந்த காரியங்கள் சொல்ல மறைக்கிறதுனால ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த காரியம் தெரிய வரும்போது தான் இதுவரைக்கும் நம்ம ஏன் இவ்வளவு முட்டாளா இருந்திருக்கிறோம். நல்லா பாத்தீங்க, மறைக்கப்பட்டிருக்குது இந்த காரியம். அது வரைக்கும் என்னது ஒண்ணு தெரியாது. இந்த காரியம் தெரிய வரும்போது தான் நம்ம என்ன ஃபீல் பண்றோம், நம்ம முட்டாள் இல்ல. நீங்க முட்டாள் இல்ல. அந்த காரியம் முன்பாக கர்த்தர் காண்பித்திருப்பாரே, ஆனால் அது உங்களுக்கு பாதகமாக மாறி அதன் காலத்துல நேர்த்தியும் அழகுமாய் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். அவர் எப்போ உங்களுக்கு கதவை திறக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆமென். ஏன்னா அவர் திறக்கும் போது நீங்க உட்பிரவேசித்து சகலவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அதனால காலத்துக்கு முன்பாக நமக்கு கூடாது, காலத்துக்கு பின்பாக கூடாது, அவரோடு கூட நான் போகிறேன். அல்லேலூயா. அதனாலதான் வந்து ஆண்டவர் சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். இட்ஸ் பிஃபோர் யூ. இங்க வந்து இது கிடையாது, என்ன சொல்றது, இந்த இது தேட சொல்றது, எங்க இருக்குது போய் தேடு, அதுல ஆண்டவர் திரும்ப நான் சொல்றேன். நிறைய பேர் நிறைய நேரத்துல நாளைக்கு என்ன ஆகும், 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், இது என்ன ஆகும், இந்த ஆண்டவர் எப்படி தெரியுமா உங்களுக்கு எல்லாமே பிளைன். எதுவுமே என்ன பண்றது இல்ல உங்களுக்கு. அவர் மறைக்கவே மாட்டார். ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ மறைக்க மாட்டார். என்னன்னா காலத்துக்கு முன்பே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர் காண்பிச்சு இப்ப ஒண்ணு இல்ல, யோசேப்புக்கு ஆண்டவர் காண்பிச்சார். எங்க எல்லாம் வணங்கும், எல்லா என்ன சொல்ற கதிரும் ஒண்ணு வணங்கும். இப்ப காமிச்சவரு அதை மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் என்ன சொல்றது தரிசனத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு மற்றதெல்லாம் விட்டிருந்தானா அந்த தரிசனம் நிறைவேறிக்காது. அவனுக்கு ஆண்டவர் நடக்கும் காரியங்கள் என்ன பண்ணல, அவனுக்கு டே டு டே வெறும் தரிசனத்தை மட்டும் காமிச்சாரு. எதுக்குன்னு சொன்னா அந்த தரிசனத்தை பிடித்துக் கொள்ளுகிறவன் விசுவாசத்திலே நம்பிக்கையிலே ஓட வேண்டும். அவன் கீழே போறான் பாருங்க, பிரச்சனைகள் வருது, போராட்டம் வருது, எல்லாம் வரும் பொழுது அவன் ஜெயம் எடுக்கிறது எதை வச்சு தெரியுமா, அந்த தரிசனத்தை வைத்துதான். அவன் அவன் போத்திபார் வீட்டுல கூப்பிடுறான். அப்ப அவன் சொல்றான், என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அவனை காத்தது அவன் தரிசனம். ஆண்டு சொல்லல நீ போவ விப்ப அந்த வீட்டுல போவ நல்லா இருப்ப, அந்த உடனே அந்த அந்த வீட்டுல இருக்க அம்மா வந்து உங்க தப்பா இது பண்ணுவாங்க, நீ அப்ப தப்பிச்சுக்கோ, அப்படிலாம் கதை சொல்லணும். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நம்மை தீர்மானம் எடுக்கும் அந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறார். தீர்மானம் எடுக்கிற ஸ்தானம். இந்த தீர்மானம் எடுக்கிற ஸ்தானத்துல தேவனுக்கு ஏற்ற தீர்மானத்தை எடுக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் முதலாவது உங்களை உருவாக்க விரும்புகிறார். You have to make your decision. அதுதான் பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொலைபேசியில் அருமையான ஒரு சகோதரனோட கூட வெளிதேசத்திலிருந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு சில காரியத்தை அவங்க தீர்மானம். அப்ப அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்தாருன்னா சரி, அப்புறம் வந்து இது மாதிரி கொடுத்து பரவாயில்ல, என் மனசு இது பண்ணல அப்படி இப்படின்னு. அப்புறம் கடைசியா கேட்டாங்க, பாஸ்டர் நான் என்ன செய்யணும், நீங்க வந்து என்ன சொல்றீங்க எனக்கு சொல்லுங்க. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் நாட் டிசைடட் வாட் யூ வாண்ட். அவங்க சொன்னேன், சிஸ்டர் நீங்க வந்து என்ன வேணும்ன்றதுல தீர்மானம் இல்லை. நீங்க இதுனாலும் ஓகே அதனால ஓகே. என்னன்னா ஐ see a leaning. இந்த என்ன சொல்றாங்க, இந்த வெயிட் தூக்கும்போது இந்த இது இருக்கும் பாத்தீங்களா, அந்த முள்ளு அது எங்க லீன் பண்ணி இருக்குன்னா அது வேணும். உங்களுக்கு லைட்டா லீன் பண்ணி இருக்கு. அப்ப நான் சொன்னேன்,
அது கிடைக்கலன்னா நீங்க காயப்படுவீங்க. ஏன்னா you're leaning is this. அதனால எப்பொழுதுமே இருதயத்தை பார்க்கணும். What is that I want? நான் என்ன சொல்றேன்னா தப்பு கிடையாது. அதான் புரிஞ்சுங்க. என்னுடைய இருதயத்துல இருக்கிறவைகளை என் தேவனிடத்துல சொல்றதுல தப்பு கிடையாது. This is what I want, right or wrong சொல்லிட்டு அந்த இருதயம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். இன்னைக்கு என்ன இரண்டாம் கட்ட நிலைமையில இருக்கு. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமாய் பாதிக்கப்படுது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்றவனுக்கு முன்பாக திறந்த வாசல் வைத்திருக்கிறேன். சரிங்களா? இப்ப திறந்த வாசல் சொன்ன உடனே என்ன யோசிக்கல, என்னது? இஸ் இட் a door without any என்ன சொல்றது conditions? எதுவுமே இல்ல, கண்டிஷன் இல்லாத ஒரு டோர் அது இல்ல. வாட் இஸ் இட்? அந்த டோர் ரொம்ப முக்கியமானது, நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம நிறைய நேரத்துல என்ன போயிருதுன்னா, என் சுய காரியங்களை என் சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு நான் ஆண்டவரை என்ன பண்றேன், எதிர்பார்க்கிறேன். அந்த வேதத்துல அப்படி இருக்கு. அப்ப திறந்த வாசல் எதற்கு வைத்திருக்கிறார்? என் ஓட்டத்தை நான் முடிப்பதற்கு எனக்கு வேண்டியவைகளை கர்த்தர் திறந்து வைக்கிறார். ஆமென். That's an open door. Praise the Lord. என் இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு சிக்காதீங்க. நிறைய நேரங்களில் இந்த உலகத்தின் என்ன சொல்றது பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்களில் இந்த உலக நடத்தைகளை இதில் போய் சிக்காது. தயவு செய்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சத்தியம், நீங்க பலப்படாம என்ன பண்ண முடியாது. சகோதரரை பலப்படுத்தவே முடியும். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாலும் சரி, பேசும்போது அநேக நான் கண்ட காரியம் என்ன சொன்னா, எல்லாம் நன்மையா இருக்காங்க. அதனால உங்களை குறித்து உங்களுக்கு தெரியணுமா, பிரச்சனையோட வரும்போது உங்களுடைய விசுவாசி அல்லது இன்னொரு ஊழியக்காரர் பிரச்சனையோட வராங்கன்னும் போது நீங்க அவங்ககிட்ட பேசுவீங்க பாருங்க, அதை ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. அதே பிரச்சனையில நீங்க போகும்போது என்ன பண்றீங்கன்னு பாருங்க. அதுல அப்ப என்ன சொன்னா, நான் பிரசங்கிக்கிறதும் என் வாழ்க்கையும் வித்தியாசமா இருக்கிறது. ஆகையினால நான் கடந்து போகிற பாதை அப்படிப்பட்டதா இருக்கு. மற்றவர்களுக்கு நான் ஜெபிக்கும் போது நடக்குது. ஏன்னா என் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவன் போகிறபடியினால அவனுக்கு உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருந்தாலும் அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் போகாதனால எனக்கு ஒன்றும் வேலை செய்ய. நான் சொன்னேன், உங்களை குறித்து நீங்க குறைவா எண்ணாதீங்க. பிரச்சனை எங்க இருக்குன்னு தேடுங்க. நான் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது காரியம் நடக்குதுன்னு என்ன அர்த்தம்? எனக்குள்ளே வல்லமை இருக்கிறது, எனக்குள்ளே தேவ வார்த்தை இருக்கிறது, எனக்குள்ள இருந்து என் கர்த்தர் கிரியை செய்கிறார், என் ஆவியானவர் என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த வார்த்தையை மற்றவர்கள் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு நடந்துச்சுன காரணம் எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். வாழ்க்கை மாறிட்டு நானும் அதை எடுத்துக்கொண்டு இவ்வளவுதான். அதான் சொன்னேன், ஊழியக்காரனால எக்ஸ்ட்ரா என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா லீனியன்ஸ்லாம் கிடையாது. நம்ம இது இருக்குல்ல, என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு கேஸ்டுக்கு ஒவ்வொரு இது சலுகை கொடுக்குறாங்கல்ல. 600 எடுக்கணும் எல்லாரும் ஓப்பன்ல இருந்தா, பிசில இருந்தா 590, அதுக்கப்புறம் ஓபிசில இருந்தா இது அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா இது, இப்படி குறைஞ்சிட்டே வருது பாருங்க. இந்த மாதிரி ஊழியக்காரர் இருந்தா எக்ஸ்ட்ரா அதெல்லாம் இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஓடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால நம்ம எச்சரிக்கை என்னன்னு சொன்னா, திறந்த வாசல் இருக்கிறது. இந்த திறந்த வாசல் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் என்னால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல, அல்லது அல்லது இந்த காரியத்தை என்னால சுந்தரிக்க முடியல, அல்லது என்னால முன்னேற முடியல. புரியுதா உங்களுக்கு? என் வாழ்க்கையில அழுகையும் காரியமா இருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு சொன்னா, எனக்காக வாசலை திறக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த வாசலை திறக்கிறார். அந்த திறந்த வாசல் இது என்ன பண்ண போகுதுன்னா, என்னுடைய லைஃப மாத்தும். திரும்ப சொல்றோம்,
இந்த வாசல் உள்ள பிரவேசிப்பீர்கள் ஆனால் நீங்க வேறு மனுஷனை மாறுவீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. அவர் உங்களுக்காய் ஏற்கனவே ஆயத்த பண்ணினது, பரத்திலிருந்து உண்டானது, அவர் மகிமைப்படும்படிக்கு அந்த வாசல் உங்களுக்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதனால எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஓட ஆயத்தமாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த காரியத்தை நான் உங்களோட சொல்ல ரொம்ப முக்கியமான என்ன சொல்றது, நான் ஆக்சுவலி இங்கிலீஷ் வந்து பிரின்சிபல்ஸ். ஓகே, அதை வந்து இங்க தமிழ்ல கோட்பாடுன்னு போட்டா தியரின்னு வந்துச்சு. கோட்பாடு தான் நான் பயன்படுத்துறேன். அடுத்தது கொள்கைகள் வருது. தமிழ்ல வந்து பிரின்சிபல்ஸ்னா கொள்கைகள்னு வருது. சரிங்களா? சோ நீங்க அதை எப்படி எடுத்துக்கலாம் சொன்னா, வாழ்க்கை லைஃப் பிரின்சிபல்ஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ். சரிங்களா? வாழ்க்கை கொள்கைகள் அல்லது ஆவிக்குரிய கொள்கைகள், தேவனோடு நாம் நடக்க நமக்கு வழிகாட்டும் வாழ்க்கை அல்லது ஆவிக்குரிய கொள்கைகள். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த காரியம் 4 things are very important. 4 காரியங்கள் மிக அவசியம் இந்த வாழ்க்கையில. இதை வந்து நீங்க ஆண்டவர் இப்படிதான் உங்க கண்டிப்பா இந்த ஏரியால ப்ரிப்பேர் பண்ணுவாரு. இல்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆகி தான் இருக்கணும். நம்பர் 1 நம்பிக்கை. யுவர் ட்ரஸ்ட். உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப முக்கியமா. நம்பர் 1 உங்களுடைய நம்பிக்கை. ஆண்டவர் என்ன பண்ணாச்சுன்னா அதுல வந்து உங்களுக்கு என்ன பண்ணாரு, பிரின்சிபல் நீங்க எடுங்க, ஸ்டாண்டர்ட். the principal standard நம்பிக்கை, ட்ரஸ்ட். எல்லா சூழ்நிலையிலும் நல்லா புரிஞ்சுங்க, கடந்து போகிற ஒவ்வொரு என்ன சொல்றது பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே என்னன்னா உங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தணும். நீங்க புரியுதா உங்களுக்கு? a principal standard. what come may, என்ன வந்தாலும் புரியுதா உங்களுக்கு? என்ன வந்தாலும் சரி நான் கர்த்தரிடத்துல இருப்பேன், தேவனை பிரியமாய் நடப்பேன், கர்த்தரோடு தான் இருப்பேன். அந்த காரியங்களை நம்பிக்கை, உடைய ட்ரஸ்ட். he will take care of me. யாரை நம்ப தேவையில்லை, ஒருடன் இல்லை. இது கிளியர் பண்ணி நம்ம ட்ரஸ்ட் ஏரியா இடத்துல யாரு உங்களுக்கு செய்வார். புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுடைய நம்பிக்கை, அந்த கொள்கை எப்படின்னா தெளிவா இருக்கணும். இதை நீங்க தெளிவு பண்ண என்ன நடக்கும்னு சொன்னா, எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உங்க ஸ்டாண்ட் ஒரே மாதிரி இருக்கும். அது பிரச்சனைகள் வேற வேற வரலாம், பட் யுவர் ட்ரஸ்ட் will be only one thing. என் கர்த்தர் எனக்காக யாவும் செய்கிறார். நம்பிக்கை. இரண்டாவது உடைய விசுவாச பயிற்சி. விசுவாசன்ற வார்த்தை பயன்படுத்துறது, ஆனா அந்த வார்த்தை எதுக்குன்னு சொன்னா ரொம்ப முக்கியம். எல்லாம் விசுவாசம் பயன்படுத்துறாங்க. அது நம்ம போன வாரம் நினைக்கிறோம் எடுக்கிறேன். கிரி இல்லாத விசுவாசம், கிரியினால விசுவாசம் பூர்ணப்படுகிறது. So the exercising your faith, உடைய விசுவாசத்தை பயிற்சிக்கணும். விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது விசுவாச பயிற்சி நல்லா புரியுது. எதை நான் விசுவாசிக்கிறேன்? தேவன் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். இப்ப இந்த வார்த்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். இந்த வார்த்தை எனக்கு வந்த உடனே சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா எதிர்மறையா தான் இருக்கும். விசுவாச வார்த்தைக்கும் அந்த சூழ்நிலைக்கும் ஒரே மாதிரி போகாது, எதிர்மறையா இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, எதிர்மறையா இருக்கு. இப்ப இந்த எதிர்மறையா இருக்கும் போது நல்லா புரிஞ்சுங்க, என் விசுவாசத்தை நான் என்ன பண்ணணும்? இப்ப வந்து பூர்ணப்படுத்தணும். அப்ப பூர்ணப்படுத்தணும் என்ன பண்ணணும்? கிரியினால பூர்ணப்படுத்தணும். இந்த கிரி எதை சார்ந்து இருக்கிறோம்? விசுவாச கிரி எதை சார்ந்து இருக்கும் சொன்னா விசுவாசத்தை சார்ந்து இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். என் கிரி எதை சார்ந்து இருக்கணும்? விசுவாசத்தை சார்ந்து இருக்கணும். ரொம்ப அழகா ஒரு வேர்டிங் எல்லாம் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வந்தேன். Faith is what saves us, but works is how we manifest that faith. விசுவாசம் தான் நம்மை காப்பாற்றுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆனால் செயல்கள் தான் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. ரொம்ப முக்கியம். அதான் exercising your faith. When you believe God, நீ விசுவாசிக்கும் பொழுது எல்லாம் புரிஞ்சுங்க, நீ விசுவாசிக்கும் பொழுது என்ன பண்றேன்னா அந்த விசுவாசமானது கிரியினாலே அல்லது ஒரு செயலினாலே அது வெளிப்படுகிறது. நான் பிலீவ் பண்றது வந்து எப்படி சொன்னா, நான் பிலீவ் பண்றது இல்ல, நான் பிலீவ் பண்றது என் செயல்ல வெளிப்படணும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு சொன்னா என் செயல்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா பதறக்கூடாது.
ஆமா இல்லையா? So அதுக்கு என்ன பண்ணணும்? That's called exercising. So when you are operating your faith, you have to exercise your faith in such a way. நல்லா புரிஞ்சுக்கனா உங்கள் கிரியைகள் உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துவதா இருக்கிறது. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது. உன்னை பேசிட்டு திரும்ப என்ன பண்ண கூடாது? மாறி பேசக்கூடாது. ஒரு காரியத்தை உங்களோட கர்த்தரிடத்துல கொண்டு போயிட்டு தேவனிடத்துல பேசி பின்பு தேவன் ஒரு வார்த்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ண கூடாது? அதை குறித்து பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னு சொன்னா என்ன ஆகும்? மண்ணில மனம் இருக்காது. யாராச்சும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க. சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கும். ஆமா, அதுல நீங்க இதெல்லாம் இருக்கும். இதன் மத்தியில நீங்க என்ன பேசணும்? கர்த்தர்ல பண்ணீங்க. அவர் என்னை விசாரிக்காதபடினால என் பாரத்துல என்ன பண்ணிட்டேன்? அவர் மேல வச்சாச்சு. இனி நான் சுமக்க மாட்டேன். திரும்ப அந்த பாரம் உங்களுக்கு வரும் பொழுது நான் சொல்லணும், நான் சுமக்க போறது இல்ல. என்னை விசாரிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் நீதிப்பார். இதான் பயிற்சி, விசுவாச பயிற்சி. விசுவாசத்தை பயிற்சி பண்ணாம என்னது பூர்ணப்படாது. ஏன்னா உங்க கிரியில தெரிய மாட்டேங்குது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறேன். ஐயா, கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறீர்கள். அது ரொம்ப யாருக்கு ரொம்ப விசுவாசத்துல என்ன பண்ணதான்? விசுவாசிக்கிறேன். அது முக்கியம். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? விசுவாசிக்கிறவன் அதை பூர்ணப்படுத்த வேண்டும். நம்முடைய கிரியைகள் அதை நமக்கு வெளிப்படுத்த. So the second one is faith exercise. விசுவாச பயிற்சி. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது விடாமுயற்சி. perseverance. விடாமுயற்சி. தானியேல் அவன் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அவனுக்கு பதில் வந்தது. ஆனா அவனிடத்துல வரவில்லை. ஆனா அவன் என்ன பண்றான்? நிறுத்தல. 21 நாள் தொடர்ந்து என்ன பண்ணான்? ஏன்னா நான் விண்ணப்பிக்கிறேன், அவருடைய சித்தத்தின்படி விண்ணப்பிக்கிறேன், அவர் நிச்சயம் எனக்கு பதில் கொடுப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதான் விடாமுயற்சி. I already said to him, praise the Lord, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். I know whom I believe. Praise the Lord. அப்ப ஒவ்வொரு முறையும் என் காரியங்கள் எதிர்மறையா இருக்கும் பொழுது, இன்னும் எனக்கு எதிராக எழும்பும் போது, இன்னும் கூட்டம் கூடி வரும்போது நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா விடாமுயற்சி. ஆமா, கண்களை பார்க்கும் போது அதனாலதான் வசனம், ஏன் வசனத்தை வாசிக்கணும், ஏன் வசனத்தை உள்ள எடுக்கணும், இருதயத்துல போடணும் தெரியுமா? பார்க்கும்போது சொல்லணும், ஒரு வழியா வருகிறவர்கள் 7 வழியா ஓட போறாங்க. எனக்கு விரோதமாய் கூடப்பட்ட கூட்டம் இது கர்த்தரால் உண்டான கூட்டம் அல்ல, ஆகையினாலே இந்த கூட்டம் சிதறடிக்கப்படும். பேசணும், கண்கள் பேசணும். பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது சொல்லணும், நீ எத்தனையா என் மேல புரண்டாலும் நான் விழுந்து போவதில்லை. ஆமென். நான் அக்கினி கூட நடந்தாலும் நான் வேக மாட்டேன். நீ என்னை வேக வைக்க முடியாது. நான் அற்புதம் வந்து சேர்ந்தேன். பேசணும். சத்துரு எலும்பி இருக்கும் போது பேசணும். தோற்கடிக்கப்பட்டு உன் வல்லமை எல்லாம் உரிந்து போட்டு சிலுவையில பாக்குறேன். ஆமென். பேசணும். ஆமா, பேசணும். நீங்க what you have to speak, நான் காண்கிறேன் சொல்லணும். அந்த கல்வாரி சிலுவையில வல்லமை எல்லாம் உரிந்து போட்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறத நான் பாக்குறேன். எப்ப முடிஞ்சு நீ இப்ப ஒண்ணுமே இல்லாதவன். நீ என்னத்தை கர்ஜித்தாலும் நீ என்ன விழுக முடியாது. ஏன்னா நான் எங்க இருக்கேன் தெரியுமா? உன்னதங்களில அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். வேதனை கூட, கண்ணீர் பிரச்சனை விடக்கூடாது. சரீரங்கள் பாதிக்கப்படும், இருதயங்கள் உடைக்கப்படலாம். ஆனால் என்ன பண்ண கூடாது? விடாமுயற்சி. அது பேர் தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அந்த ஸ்ட்ராங் விடாமுயற்சி. persevering till you see the word coming to pass. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் என்ன பண்ண கூடாது? விட முடியாது. It's not about anything. நல்லா புரிஞ்சுக்கங்க.
இது என்ன பத்தி அல்ல, எப்பவுமே இருக்கணும். இது என்ன பத்தி இல்ல, இது ஒரு வேலையை பத்தி இல்ல, இது எதை பணத்தை பத்தி இல்ல, எதை பத்தி இல்ல, இது அவருடைய நாமத்தை பத்தி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமா, முடியாது. I have to see the glory. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த மகிமையை நான் காண்பேன். ஏன்னா எல்லாரும் வாய் திறந்து சொன்னோம், இவரை போல ஒரு தேவன் ஒருவனும் இல்லை. ஹalleluya. Praise the Lord. You are perseverant. It's not for you. Praise the Lord. நீங்க எல்லாம் அது என்ன சொல்லுதுன்னா கோல்ஸ் போஸ்டே மார்க் வச்சிருக்காங்க தங்களுக்காக. No, it's not about us. 4 பேருக்கு முன்னாடி நோ. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவும் எதுவும் நம்மளை பாதிக்காது. ஒரே ஒன்று தானே. I'm telling you this. இதெல்லாம் நீ கிளியரா இல்ல, பிரின்சிபல்ஸ் கிளியர் பண்ணிக்கிட்டே போறோம். என்ன ஆண்டவரும் நான். Praise the Lord. மற்றது எல்லாம் மனுஷன் உண்டாக்குற. ஆமென். மனுஷன் உண்டாக்குன எதுவிலும் நான் சிக்க மாட்டேன். நானும் என் ஆண்டவர். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. Praise the Lord. கர்த்தர் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? சோ அப்ப என்ன சொன்னா விடாமுயற்சி, எதுக்கு நான் to see his word come to pass. அவருடைய வார்த்தை நிறைவேறுகிறதை நான் காண வேண்டும். ஏதோ சொன்னாங்க, அவர் எனக்கு ஜெபம் பண்ணாரு, வார்த்தை சொன்னார், வாக்குத்தத்தம், அது இன்னும் நிறைவேறல. அப்ப வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? எல்லாருமே அது வந்ததுதான், நான் அப்படி வந்ததுதான். ஆனா சத்தியத்தை அறியும் பொழுது தெரிந்தது, இட் இஸ் நாட் அபவுட் மீ. இட்ஸ் நாட் அபவுட் மீ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் பெரிய ஜாதி ஆக்குறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? நான் பெரிய ஜாதி ஆயிட்டு 4 பேர் என்ன பார்த்து ஓ இவர், அது இல்ல, அது இல்ல. நான் ஏன் பெரிய ஜாதினா அவர் சொன்னார், யார சின்னவனை குடித்தீர், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து. ஹல்லேலூயா. சின்னவன் 1000, சிறியவன் 10 ஜாதி. ஓ க்ளோரி. ஆமென். இங்க நான் நிற்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், நிற்கும் போது என்னன்னா எல்லாம் பார்க்கிறவங்களுக்கு தெரியும் இது இவனால முடிஞ்சிருக்க. ஆமென். யார் சொல்லி கேட்டா சொல்லலாம், இது என்னால கூட. இது யார் தெரியுமா? அவர். Praise the Lord. He is to be glorified. அவர் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப என்ன வச்சுங்களேன், you won't persevere. உங்களுக்காக ஓடுறதை நிறுத்திட்டு என்ன பண்ற? அவருடைய நாமம் மகிமைக்க. 4வது ஜெபம். 4வது ஜெபம். This prayer is very important. ஏன்னா ஜெபிக்கும் போது என்ன you get closer. உடைக்கப்படுங்க சரிங்களா? உடைக்கப்படும் போது ஜெபி கிட்ட போகும். அப்ப என்னென்ன சொல்றீங்கன்னு மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்டவர்ட்ட ஏன்னா நல்லா ஆனவனே மறந்து ஆனா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னலாம் சொல்றீங்க, எப்படி எல்லாம் சொல்றீங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு திரும்ப போட்டு கேட்குறீங்க. அதே மாதிரி அது வேதத்தின்படி நொறுங்குன நொறுங்குண்ட எழுதிட்டவர் கிட்ட வந்துடுவார். ஆமென். ஹல்லேலூயா. உடனே வந்துடுவார், இறங்கி வந்துடுவார். பிரைஸ் தி லார்ட். ஸோ ஜெபம் வந்து என்ன பண்ணுறதுன்னா வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் அவரோட பேசுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வசனத்துக்கு திருப்பிக்கலாம். வெளிப்படுத்துதல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அந்த திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஜெபத்துக்காக பண்ணும்போது இந்த திறந்த வாசல் அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னா சுதந்திரிக்கிற வாசலாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். திறந்த வாசல் அது கேட்டது போல சில காரியங்கள் அவங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவர் திறந்த வாசலை குறித்து பேசுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல நமக்கு திறந்த வாசல் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது விசுவாசித்த தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த வாசல் உங்களுக்கு என்னது என்பதை அவர் வெளிப்படுத்துவார். Amen. Praise the Lord. Each one will have a specific door open. Amen. Praise the Lord.
ஊழியத்தின் வாசல் திறக்கப்பட்டுச்சுன்னா இங்க அழைக்கப்பட்ட அழைப்பு பிரகாசிப்பதற்கு அது பாத்தீங்கன்னா ஏதுவாயிரும், ஈஸியா இருக்கு. இதுல சொல்லும் பொழுது வசனத்துல சொல்லும் பொழுது உன் கிரியைகளை ஏன் துறக்கிறாங்க ரொம்ப முக்கியம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ அவன் ஒரு டோர் ஓபன் பண்ற. எதுக்கு உனக்குன்னா நீ இப்படி இருக்கிற பிரைஸ் தி லார்ட் ஹalleluya, எல்லாருக்கும் டோர் ஓபன் ஆகும். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது சொல்றேன் உங்களுக்கு. அதனாலதான் அர்த்த நம்மளே உருமாற்றி கொண்டிருக்கிறார். அநேக காரியம் பேசிட்டு இருக்கேன்னா அப்பா வீட்டுல எல்லாவற்றையும் அனுபவிக்கணும். அடுத்தது the responsibilities you must have, பொறுப்புகளையும் வகிக்கணும். ஆமென். ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா வந்துட்டு வெறும் சின்ன பிள்ளைங்க மாதிரி நேரம் சாப்பிட்டுக்கிட்டு ஓடிட்டு விளையாண்டுக்கிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் அர்த்தம் இல்லை. வளர்ந்த பிள்ளைகளாக அப்பா நம்ம கூப்பிட்டு என்ன பண்ணணும், பொறுப்புகள் இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். சொல்றாரு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சோ ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கிறாரு, your works. ரொம்ப முக்கியமானது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். வாசிக்கலாமா? ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமானது. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம், உன் கிரியைகளுக்கு ஏற்றதான் என்ன பண்ண முடியும், பலன் கொடுக்கணும். உன் கிரியைகளுக்கு தக்கதாய் நான் பலன் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்ப கிரியை வந்து சாதாரண இல்லை. அதனால விசுவாச கிரியை, அதான் உங்களை பேசுறேன். விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தை கிரியை நடப்பிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கிரியைக்கு தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு, பலனை கொடுப்பார். நேரங்கள் என்ன போயிருதுன்னா ஜெபம், உபவாசம், உங்களுக்கு இவைகளில அதிக கவனம் செலுத்தணும். ஜெபம் வேணும், உபவாசம் வேணும், இவையெல்லாம் நமக்கு வேண்டும். ஆனால் இவைகளை உபவாசமும் ஜெபமும் செஞ்சுட்டு கிரியை இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணது, செத்தது விசுவாசம். ரொம்ப முக்கியம். அப்ப நான் ஜெபிக்கும் போது என்ன, எப்படி ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேனா அல்லது என்ன சொல்றது, வெறும் என் இருதயத்தை ஊத்துற வேலையா, இந்த வேலையை வச்சிருக்கேன்? What am I praying? Why I will go into the presence of God? தேவ பிரசன்னத்துக்குள்ளே நான் எதற்கு போகிறேன்? ஏன் என் கர்த்தரை தேடுகிறேன்? ஏன் எது கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட நான் பேசுறேன், சொல்றேன் என் பிரச்சனைகளை? ரொம்ப முக்கியமானது. புரியுதா உங்களுக்கு? மனிதன் அல்ல, அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர். அப்ப நான் அவனத்துல பேசும்போது என்னுடைய விசுவாசம் என்ன, என் நம்பிக்கை என்ன, ரொம்ப முக்கியமானது. புரியுதா? அப்போ நான் ஆண்டவரத்துல வந்து ஜெபம் பண்ணக்கூடாதுல கிடையாது. You have to fast everything, but are you doing by faith? அது விசுவாசத்தினால் உண்டாயிருக்கிற என் ஜெபம் அல்லது என்ன சொல்றது, என் இருதயத்தினுடைய என்ன சொல்றது ஃபுல்லா இருக்கிறதுனால போட்டுறனா போய் எதையோ பேசுறேன் without faith. இந்த விசுவாசம் இல்லாமல் அவருடைய எடுக்கிற ஜெபம் என்ன பண்ணாது, அவருக்கு பிரியமாய் இருக்காது, பதிலை கொண்டு வரும். இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஜெபிக்கிறேன், மற்ற காரியங்களை பண்றேன், ஆனா என்ன பண்றது இல்லை, நான் என் கிரியைகளில அதை நான் காண்பிக்காததுனால நான் அனுபவிக்கிறது. அதனால ஜெயமே இல்லை, victory. You're not getting into victory. Praise the Lord. Simple example நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க இயேசுவானவர் அங்க சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ நான் என்ன செய்யறேன், அது ரொம்ப முக்கியம்.
இப்ப ஒன்னாவது பிறந்தாச்சு சரிங்களா, அதுக்குள்ளே ஒரு தனி இருக்கு ஒன்னாவது சரிங்களா. இப்ப இந்த காரியங்கள் ஆரம்பிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, இவெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனா என்ன தெரியுமா, முதல் தேவனுடைய ராஜ்யம் நீதியும். அப்போ வாட் இஸ் மை ஃபெய்த், என்னுடைய காரியங்கள் என்ன, என் கிரியை இப்போ நான் காண்பிக்கணும்ல, என் கிரியை. அப்ப என் கிரியை காண்பிக்கணும்னு சொன்னா, அப்போ இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இந்த மாதத்துல இந்த வருஷத்தை என் வாழ்க்கை என்ன இருக்கிற, யார் அதை போஷிக்கிறவர், யார் என் தேவைகளை சந்திக்கிறவர், யார் என்னோடு கூட இருக்கிறவர், எனக்கு அற்புதம் செய்கிறவர் யார், எனக்கு வேண்டிய யாவற்றையும் எனக்கு தந்தருவர் யார், என்னை மீதம் எடுக்க செய்கிறவர் யார், என்னை நிரம்பி வழிய செய்கிறவர் யார், என்னை மேன்மைப்படுத்துகிறவர் யார், என்னை கனப்படுத்துகிறவர் யார். ரொம்ப முக்கியமானது உன் கிரியைகளை. அதை சொல்றாரு, நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகள் என்ன பண்ணிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வந்து என்ன பண்ற, எனக்காக நிக்கிற திரும்ப மத்ததுல எடுக்கிற கிரியைகள் அப்படின்னா என்ன சொல்ற, நீ எப்படி செயல்படுற நான் பாக்குறேன் உன்னை, சும்மா இல்ல நான் உன்னை பாக்குறேன். ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க பார்க்கிறாரு. உங்களுக்கு உங்கள் சிந்தையில, உங்களுடைய இருதயத்துல, உங்க வாயின் வார்த்தைகள்ல என்ன பண்றீங்க பார்க்கிறாரு. உன் கிரியைகள் அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக பலனை கொடுக்கும்படி, கிரியைக்கு தக்கதான பலன். அப்ப நான் என்ன செய்யறேன், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நல்லா பாருங்க, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து என்னத்தை தேடுறவங்க, மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு. அப்புறம் கர்த்தரை தேடும்போது முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதி தேடுறோம்னா மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இவங்களுக்கு தான் சோர்ந்து போகாமல் கூடாது. அதான் விடாமுயற்சி சொன்னேன். You have to have that principle. கூடாம, ஏன்னா நான் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவன். இது வேற எங்கேயும் கிடைக்காது. இந்த உலகத்தில் காண்கிற எல்லாம் அழிந்து போகும், இது வந்து அழியாது. சில தேடுறேன். அப்போ சோர்ந்து போகாம என்ன பண்ணணும், அதோடைய அர்த்தம் என்ன, நற்கிரிகள் செய்யணும். அதோடைய அர்த்தம் என்ன சொன்னா, வசனத்தை செய்யணும், வசனத்தின்படி செய்யணும், வாழும். அப்பதான் உங்களுக்கு குட் ஒர்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது வாசிக்கலாம், யோவான் 6ஆம் அதிகாரத்துல 28, 29 பாருங்க. அங்கே இயேசு அவருடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, கிரியை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சொல்றாரு, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே. அப்போ என் குறைவுகளை நிறைவாக்குறது யாரு, இயேசு. என்னுடைய கட்டுகளை விடுவிக்கிறவர் யார், இயேசு. இந்த குழப்பத்துல எனக்கு சமாதானத்தை கொடு, இயேசு. அவரை விசுவாசிப்பது. அந்த கல்வாரி சிலுவையில அவர் எனக்காக மரித்து உயிர் தெழுந்ததால இது எல்லாம் எனக்கு உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு கிரியை, இன்னைக்கு ஆண்டவர் என் கிரியைகளை காண்பாரே, ஆனால் என் கிரியைகள் என்னவாய் இருக்கிறது அதுங்க. நீங்க குறைகள் சொல்லலாம், எல்லாரும் குறைகள் பிரச்சனை, குறைகள் பேசலாம். இது சரியில்லை, இது இல்லை, அது இல்லை, கவர்மெண்ட் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, ஆதரவு சரியில்லை, எல்லாம் சொல்லிட்டு போகலாம். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் இவங்கெல்லாம் நம்பி உள்ள வைக்கல, இவங்களாம் நம்பி வைக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்களாம் கிடையாது. என்னைக்கு நீங்க இதுல இருந்து வெளியே வர தெரியுங்களோ அப்பதான் சொல்றாரு, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே. அப்போ எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஆறுதல்
விடுதல் வேணும், எனக்கு தேர்வு வேணும், எனக்கு பலன் வேணும், என் காரியங்கள் ஜெயமா இருக்கணும், எனக்கு எதிராக இருக்கிற என்ன சத்துருக்களுடைய எல்லா ஆலோசனை அவமாகணும், அவருடைய வாய்தங்கள் வாய்க்காம போனா எல்லாமே என்னது? இயேசு 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 இயேசு. Praise the Lord. Hallelujah. If you're not dependent on anybody except the Lord Jesus Christ. ஒருவரை சார்ந்திருக்கிறது இல்ல, இயேசுவை மாத்திரம் தான் சார்ந்திருக்கு. அப்ப எனக்கு என்ன வேணும்னாலும் என்ன பண்ணணும்? ஆமென், அவரே தான். அவங்க கேக்குறாங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்யணும்? எதை நினைச்சுட்டாங்க? ஏதாச்சும் செய்யணும். See, the understanding is Jesus is everything. இயேசு எல்லாமாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இந்த பூமியில எல்லாவற்றுக்கும் ஜெயம் எடுப்பதற்கு எல்லாவற்றுக்கும் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் பதிலாய் வைத்திருக்கிறார். சகலமும் ஆகினாலே எல்லாவற்றிலும் நான் வரும்பொழுது இயேசுவை நான் விசுவாசிக்க, இயேசு ஆண்டவர் கர்த்தர் காரியத்தை, இயேசு இந்த காரியத்தை அவருக்காக மரித்தார், அதோடு கூட எனக்கு கொடுக்காம இருக்கிறது எப்படி? அவர் பார்த்துக் கொள்ளுவார். இயேசு 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 என்று அழைக்கும் போது என்ன நடக்குது சொன்னா, நான் விசுவாசத்துக்கு தேவனுக்கு ஏற்ற கிரியையை நடப்பிக்கிறேன். அப்போ என் கிரியைகளை அவர் பார்க்கிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். என்ன கிரியை? தேவனுக்கு ஏற்ற கிரியையை நீ நடப்பிக்கிறார். ஆமென். அப்ப எவ்வளவு யோசிச்சு பாருங்க, எந்த சத்துரு எவ்வளவு வேணுமே வாங்கிட்டு இருக்கு, உடைக்கணுமா இல்லையா? நம்ம இவ்வளவு நம்ம வெளியே வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து, அவன் கிரியைகளோட முயற்சி செய்து, கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது, கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. சொல்றாரு, அவன் விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து போட்டாங்க. அதை கிரியைகளோடு கூட முயற்சி செய்து, ரொம்ப முக்கியமான விசுவாசம். அப்போ முடியல, சரி, முடியலன்றது சரி, அப்படியே வாழணுமா? எனக்கு முடியல, இப்போ அப்படியே வாழணுமா இல்லது பூரணத்துல வாழணுமா? எது உங்களுக்கு டெசிஷன் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. யாராச்சும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, யாராச்சும் தூக்கிட்டு போனா நல்லா இருக்குமே, இந்த இடத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன், தூக்கிட்டு போறதுக்கு ஆள் வரும். திரும்ப சொல்றேன், தூக்கிட்டு போறதுக்கு ஆள் வரும், ஒரு நாள் வரும், அந்த ஆள் தான். You will become dependent on the person. அடிமையா மாறிடுவீங்க. இன்னைக்கு அதான் நடக்குது. சொல்றதா இல்லை. இன்னைக்கு வந்து என்ன சொல்ற, நம்முடைய குடும்ப கலாச்சாரத்துல என்ன போச்சுன்னா, அடிமைகள் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். சுயாதீனமே இல்லை, சுயாதீனமே கிடையாது, அடிமைகளோட. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, அதுதான் பெஸ்ட்ன்றாங்க. ஜஸ்ட் இமேஜின், ஒரு பிள்ளை அவன் விரும்புறா, இன்னொரு என்ன சொல்றது பையன், இட்ஸ் ஓகே, தப்பு ரைட், நான் அதுக்குள்ள போகல. பட் an adult has an every right. இவங்க என்ன பண்றாங்க, கொண்டு போடுறாங்க. அப்போ பிள்ளை மேல உங்களுக்கு அன்பு இருந்துச்சா? இல்லையே. அடிமையா வச்சிருந்தேன், அடிமையா இருக்க வரைக்கும் நேசிச்சேன். அதான் யோசேப்புக்கு நடந்தது. யோசேப்பு அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார் என்று அவன் எஜமானன் கண்டு சகலவற்றையும் அவன் கையில கொடுத்தான். நல்லா புரிஞ்சுக்கீங்க. அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, பிள்ளையா மாத்தல, நோ ஃப்ரீடம். அந்த மனைவி சொன்ன மாத்திரத்துல தூக்கி டஞ்சல போட்டான். அடிமை. இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்னைக்கு அரசாங்கம் ஆளுகிறது உங்களுக்கு உரிமை கொடுக்கறதுக்கு இல்ல, புரிஞ்சுக்கங்க, உங்களை அடிமைகளாக விரும்புகிறார்கள். ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, by the people, for the people, of the people, எல்லாமே people பேர் தான். ஆனா ஏதோ பண்ண முடியாது. புரிஞ்சுக்கணும் நீங்க. இதல்ல இயேசு. அவர் வந்தது எதுக்கு? சுயாதீனம். அப்படின்னு என்ன சொன்னா, I can make a decision.
என் தீர்மானத்தை எடுப்பதற்கு நான் யாரையும் எதையும் சார்ந்திருக்க வேண்டாம், கிறிஸ்துவை மாத்திரம் நான் சார்ந்திருக்கணும். அந்த கல்வாரி சிலுவை எல்லாம் புரிஞ்சுக்கங்க. அந்த சிலுவையிலே போவதற்கு புரியுதா உங்களுக்கு? பிதானவர் இயேசுவை ஃபோர்ஸ் பண்ணல. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? அப்ப உடனே ஒரு சத்தம் உண்டாகிறது, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அடுத்தது கெத்செமனே தோட்டத்தை சொல்றாரு, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். He was not forced. அவர் அதற்காக தான் அனுப்பப்பட்டார். நல்லா புரிஞ்சுக்கீங்க, அதற்காக தான் அனுப்பப்பட்டார். மனுக்குலத்துக்காய் தன் ஜீவனை கொடுப்பதற்கு அனுப்பப்பட்டார். ஆகிலும் அவரை என்ன பண்ணல, அடிமையா வைக்கல. He had to make his decision. தன் தீர்மானத்தை எடுத்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுக்க கற்றுக்கொள்ளுங்க. என்ன தீர்மானம் எடுக்க விரும்புறீங்க? புரியுதா உங்களுக்கு? லேசி லைஃப், you want to live a lazy life, you can live. ஒரு சோம்பேறி வாழ்க்கை, மறைவான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, மாயமான வாழ்க்கை, ஏமாத்தணும் நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நாள் வரும், நல்லா புரிஞ்சுக்கீங்க, நாள் வரும், அன்றைக்கு சகாயமின்றி சடுதில நாசம் அடைவேன். நிறைய பேர் புரியாது, நிறைய பேருக்கு அது சரியா அது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படின்னா உள்ள இருக்கிறது யாருக்கு தெரியும்? உள்ளத்தை யார் பார்க்கிறாங்க? வெளியே தானே எல்லாருமே பாக்குறாங்க. உள்ளத்தை யார் பார்க்கிறாங்க? ஆனா அவர் உள்ளத்தை தான் பார்ப்பாரு. அவர் அதை மட்டும் தான் பார்ப்பார். கிரியையினாலே விசுவாசம் என்ன வச்சா பூர்ணப்பட்டது. எப்படிப்பட்டது? விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சித்தது. அப்படின்னு அர்த்தம், அவன் என்ன சொல்றது, பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த இடத்துல இல்ல, சரீரம் செத்து போயாச்சு, சரீரம் மறிச்சிருச்சு. இப்ப என்ன பண்றான்? விசுவாசத்தோட என்ன பண்ற, இப்போ கிரியை நடப்பிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே இருந்த மேல இருந்து தொப்புன்னு விடணும். கத்தால் செய்ய முடியாதா? தண்ணீர் தாச்சரசம் ஆக்குனார். எத்தனை இடத்துல ஆக்குனாரு? உங்களுக்கு போராட்டத்துல எல்லாம் என்ன சொல்றது, மெடிசன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இல்ல, தேவை. வாலிபன் மறித்து அந்த தாயார், விதவை தாயார் கண்ணீரோட அழுது கொண்டு இருக்கிறார். மனதுருகி போய் எத்தனை பேர் செஞ்சார்? எத்தனை யாருமே சாவலியா அந்த ஊர்ல? எத்தனை பேர்? அவர் இருக்கும் போது தான் கோபுரம் இடிந்து விழுந்து செத்து போனாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படி ஆட்டோமேட்டிக் உங்களுடைய கிரியை சொல்ல புரிஞ்சுக்கலாம். அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து, when the word is come, நான் பலவீனன் தான், நல்லா புரிஞ்சுங்க. ஆனா என்ன விட, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படின்னு அர்த்தம், என் பலவீனத்திலே அனுதாபத்திலே வாழ்றதுக்கு நான் அழைக்கப்படல. என் பலவீனத்திலே அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு முயற்சி செய்து ஓடணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க எல்லாம் என்ன உட்கார்ந்திருக்கீங்கன்னா, will somebody, அந்த விதச குளத்துல உட்கார்ந்திருந்தவன் யாராச்சும் எடுத்துட்டு போய் குளத்துல விடுவாங்களா? இதேதான். இயேசு வந்து கேட்டாலும் அவனுக்கு யாருமே இல்லை. இதான் நிலைமை இன்னைக்கு. will somebody help me, will somebody help me. ஐயா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்களை தூக்கி எடுக்கும்படியதான் அவர் பரத்தை விட்டு இந்த பூமியில வந்து சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தார். இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு உதவின்றதே வேண்டாம். அவரை விசுவாசிப்பதே, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுடைய கிரியையாக இருக்கிறது. Your working is believing him. Amen. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைக்கிறீங்களா நீங்க இது என்ன சொல்றது, இது பண்ணிக்கிட்டு இல்ல எல்லாம் பண்றவங்க ஜெயிக்க முடியும்? சிலுவை மரணம் என்ன பண்ண முடியல, அவரை ஆண்டு கொள்ள முடியல, அவர் தான் ஆண்டு கொண்டார். எனக்கு ஒரு அழைப்பு இருக்குது, எனக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்குது. எதுக்கு அழைக்கப்பட்டனோ, எதுக்கு தெரிந்து கொள்ளணும், அதை அவர் என்னை கொண்டு செய்து முடிப்பார். நான் செய்ய வேண்டியது ஓடணும்.
ஆமென். Praise the Lord. இன்னும் நிறைய என்ன சாப்பிடும். ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் இப்படி அப்படி செய்ய மாட்டாரா? ஆண்டவர் சூழ்நிலை மாற்றார். அதுல யார் சொல்றது? நீ எழும்பாம உன் சூழ்நிலை மாறாது. ஏன்னா உனக்கு மாத்த இஷ்டம் இல்லை. உனக்கு என்ன இல்ல? மாத்த இஷ்டம் இல்லை. Because you don't want to face it. இல்ல, கிறிஸ்து இயேசுவை பிடிக்கும், ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனாலும் எங்க வீட்டார் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணும்? மாத்தணும். அது எப்படி மாத்த? நீ எழுப்பினால்தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? யோர்தானை குவையா நிக்க வைப்பாரு, செங்கடல பிளப்பாரு, எரிகோவை விட செய்வார். ஞாபகம் நீங்க எழும்பாம நடக்காது. அப்ப நீங்க எதை எழும்பணும்? விசுவாசத்துல உங்கள் கிரியைகளோட முயற்சி செய்ய வேண்டும். Praise the Lord. அல்லேலூயா. மாம்சத்துல அல்ல, விசுவாசத்துல என்ன அவர் சொன்னாரோ அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு எழும்பணும். புரியுதா உங்களுக்கு? பார்க்கவே கூடாது சத்துருடைய காரியங்கள், பிசாசுடைய காரியங்கள் அவன் என்ன பண்ண பார்க்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வாசிக்கலாம் அந்த 23 வசனத்தை அதே அதிகாரத்துல. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். என்ன பண்ணான்னா அது அவனுக்கு என்னாச்சு? நீதியாக எண்ணப்பட்டது. ரொம்ப முக்கியமானது கிரியை. அந்த விசுவாசமானது சரீர முயற்சினால பூர்ணப்பட்டதுனால அது அவனுக்கு என்ன எண்ணப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? நான் பலவீனன், தேவ பலனை விசுவாசித்து அந்த பலனை பெற்றுக் கொண்டவனாய் நான் எழுதி போகும் பொழுது அது எப்படி எண்ணப்படுது? எனக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமென். விசுவாசிக்கிற சொல்லிட்டு கிரியை நடப்பிக்கலன்னு சொன்னா என்னது? பிரயோஜனமே இல்லை. ரொம்ப முக்கியம். அதனாலதான் எப்பொழுதுமே you have to arise. You have to arise. இதெல்லாம் காரியங்களை நான் பார்த்துக்கலாம். சில காரியங்களை சில பேர் அது சொல்லுவாங்க. எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா எல்லாருடைய இது they don't want to walk. நீங்க நடக்காம ஞாபகம் ஆபிரகாம் பார்த்துட்டு இங்க இருந்து அங்க அவ்வளவு எல்லாம் கொடுக்குறேன் அப்படி சொல்ல. நீ கால் மிதிக்கும் தேசம். It's your faith that's going to bring things. Praise the Lord. ஐயா நான் உனக்கு கொடுக்க ஆயுதமா இருக்கேன். நான் வாசல்ல திறந்துட்டேன், திறந்த வாசல் வச்சிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க, திறந்த வாசல் வச்சிருக்கிறேன். ஆனா உள்ள போக வேண்டியது யாரு? எனக்கு போறதுக்கு ஆள் இல்ல, எனக்கு யார் காசு கொடுப்பா, நான் எப்படி குடும்பத்தை நடத்துவேன், எனக்கு வருமானமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை. திறந்த வாசல் இருக்கும், ஆனா அனுபவிக்க முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். 100 வயசு ஆயிடுச்சு, 99 வயசு அந்த அவங்களுக்கும் ஆயிப்போச்சு. அவங்க அவங்களுக்கும் ஆயிப்போச்சு. 2 பேரும் வந்து என்ன சொல்றது 90 இவங்க 2 பேரும் வந்து என்ன சொல்றது இனி பிள்ளையை பெற்றெடுக்க முடியாத ஒரு நிலை. புரியுதா உங்களுக்கு? எப்படிப்பட்ட ஒரு நிலை. இப்ப என்ன பண்ணணும்? விசுவாசித்து சரீர முயற்சி. புரியுதா? நம்ம ஈஸியா படிச்சுட்டு போயிடும். ஆபிரகாம் விசுவாசித்தான். ஒரு சூழ்நிலை நீங்க சொல்லுங்க தெரியுமா, என் நிலைமை யாரும் வரக்கூடாது. அந்த நிலைமை தான் அவருக்கு இருந்துச்சு. அதான் நிலைமை. ஆண்டவர் நேரா கொடுத்துக்கலாங்க பிள்ளையா. இதெல்லாம் முடியுமா? பாருங்க, நம்ம அப்படிதான் சொல்றோம். நம்ம தான் ஒண்ணுமே இல்லையா, எதுவுமே இல்லை, யாருமே எனக்கு தெரியாது. இதெல்லாம் இதனாலதான் நம்ம என்ன பண்ண இழந்து போய் கொண்டு இருக்கிறோம். காலங்கள் போய் கொண்டு இருக்கு. இனி காலம், இந்த காலத்தை பயன்படுத்திக்கங்க. அதுதான் இதோட ஆண்டவர் நம்மோடு பேசிட்டு இருக்காரு. காலத்தை பயன்படுத்துங்க. இந்த காலங்களில என்ன பண்ணுங்கன்னா உங்க அறிவை போடாது. யாருன்னா சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னார்? இதுதான் அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ணுறீங்க. அப்படி இப்படி நம்ம ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், இப்ப இல்லை, அதெல்லாம் வேணாம். இன்னைக்குதான் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்குதான் சொல்றாரு திறந்த வாசல் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு உள்ள போறதுக்கு வழியை பாருங்க. ஆண்டவரே இந்த வாசலோட என்ன வருகிறேன்,
எனக்குன்னு திறந்த வாசல் எதற்கென்று திறந்தீரோ அந்த வாசல்ல இருக்குது நான் போய் சுதந்திரித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அந்த வாசல் வழியா நான் உட்பிரவேசிக்கிறேன். Praise the Lord. Hallelujah. ஆவியானவர் வெளிப்படுத்துறார். காரியங்கள் நடக்குதா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சும்மா ஏதோ இது அது சொல்லாதீங்க. கர்த்தர் நடத்துறாரு. ஏன்னா நான் உள்ள வந்துட்டேன், திறந்த வாசலுக்குள்ள வந்தாச்சு. திறந்த வாசல் உள்ள வந்த உடனே காரியம் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். வெளியே இல்ல, நான் இப்ப உள்ள வந்துட்டேன். எது நடந்தாலும் அங்க உள்ள இருக்கிறது நடக்குது. இப்ப நான் அதை ஜெயமெடுக்கும்படிக்கு ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், ஆண்டவரே எனக்கு புத்தியை தாரும், எனக்கு அறிவை தாரும், எனக்கு விவேகத்தை தாரும், எனக்கு பலனை தாரும், எனக்கு கிருபையை தாரும். அதை கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். அது உட்கார்ந்துக்கிட்டு என்ன ஏன் எப்படி இப்பதான் ஜெபத்துக்கு வந்து எப்படி ஆகி போச்சு சொல்லாதீங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அடுத்து சொல்றாரு அந்த 3:8 வாசிக்கும் போது கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என்னவா? உனக்கு கொஞ்சம் நீ என் நாமத்தை மறதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே காரியங்கள் என்ன உனக்கு என்ன இருந்துச்சு? கொஞ்சம் பலன். இந்த கொஞ்சம் பலன்ல நீ என்ன பண்ண? அது ரொம்ப முக்கியமானது. இருந்தது கொஞ்சம் பலன், ரொம்பலாம் இல்ல. அந்த கொஞ்சம் பலன் என்ன பண்ண? நீ நாமத்தை என்ன பண்ணல, மறுதலிக்கல. அடுத்தது கை கொண்டு. 2 காரியம். கொஞ்சம் பலன் தான் உங்களுக்கு. அதான் சொல்றாரு, உனக்கு இருக்க பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்ல. கொஞ்சம் பலன், கொஞ்சம் பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகுக் 2:3. 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. என்ன சொன்னா, அந்த கொஞ்சம் பலன்ல என்ன பண்ணுது? என் நாமத்தை மறுதலிக்கல, என்ன பண்ணல, வசனத்தை கை கொண்டு. அப்படி அர்த்தம் சொன்னா, அந்த பலத்துல அந்த கொடுக்கப்பட்டதை பிடித்துக் கொள்ளுங்க. தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. நல்ல பலம் இருக்கும் போது கொஞ்சம் பலத்துல தான். அப்ப எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பலம் இருக்கும்போது ஐயரே நாங்க மடிந்து போகிறோம், கவலை இல்லை. அதான் நிலைமை. இப்படிப்பட்டதுதான் அவன் நிலைமை. அந்த கொஞ்சம் பலத்துல என்ன சொல்றாரு, நீ வந்து என்ன பண்ணல, என் நாமத்தை என்ன பண்ணல, மறுதலிக்கல. ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41-42 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41-42. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் பலன் இருந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, கூப்பிட்டு மிரட்டுறாங்க. என்ன பண்றாங்க? இயேசு பத்தி சொல்லக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. இப்ப இவங்க பாருங்க என்ன பண்றாங்க, வெளியே வரும்போது அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்பட்டதுக்கு பாத்திரம் எண்ணப்பட்டபடியினாலே சந்தோஷமாய் அடி வாங்கி எல்லாம் பண்ணிட்டு மிரட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி வந்தா என்ன பண்ணுவோம், கொண்டு போடுவோம் எல்லாம் சொல்லி அதை கேட்டு சந்தோஷமா வர்றாங்க. இதான் இந்த கொஞ்சம் பலன் இருந்தோம் என்ன பண்ணல, என் நாமத்தை நீ என்ன பண்ணல, மறுதலிக்கல. அவன் சொல்றான் சொல்லக்கூடாது. இது பண்ண இப்ப வசனம் அங்க முடியும் போது சொல்லுது, தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகள் என்ன பண்ணலாம், எப்போ கொஞ்சம் பலன் தான். ஏன்னா கொண்டு போடலாம், திரும்ப குடிச்சிட்டு போகலாம். ஆனா என்ன இருக்கு உங்களை நாமத்தை மறுதலிக்கல. தைரியம் தைரியம். இது ஒரு வகையான. இன்னொரு நம்ம வாழ்க்கையில போக்கும் பொழுது சூழ்நிலை எதிராக எழும்புகிறது, சூழ்நிலைகள் வருகிறது, சூழ்நிலை நடக்கிற காரியங்கள் என்ன சொல்றது, இந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் வரும்போது are you denying Christ? கிறிஸ்துவை மறுதலிக்கிறோமான்னு பாருங்க. மனுஷரை மேன்மையாகிறோமா, மனுஷருக்காக இவரை விட்டு கொடுக்கிறோமா?
என்னுடைய பிரியத்துக்காக, என்னுடைய இச்சைக்காக அவரை விட்டு கொடுக்கிறேன்னா, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இந்த காரியங்கள்லாம் கொள்கைக்காக, இயேசு எதுக்காக விட்டு கொடுக்கிறோமா? மாத்தாள் சொல்றா, என்ன சொல்றாரு? ஆண்டவரே மரியாதை அனுப்புங்க உதவி செய்யறதுக்கு. அப்ப சொல்றாரு, மாத்தாளே அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்றே, மரியாதை தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's not important. That's not important. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's not important. ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். மரியாதை அவள் என்ன சொல்றது, கன்னியா இருந்து கர்ப்பவதி ஆனப்படுது, அவ எதை குறித்து கவலைப்படல. என்ன சொல்வாங்க, என்ன பண்ணுவாங்க, கொண்டு போடுவாங்க, அதை பத்தி அவன் கவலைப்படல. எதை குறித்தும் கவலைப்படல. என்ன பண்ணல அவ? என்ன பண்ணா? தேவனுடைய நாமத்துக்கு நின்றான். அவ்வளவுதான். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். இன்னைக்கு அந்த இடத்துக்குள்ள நம்ம வரணும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் இடத்துக்குள்ள நம்ம வரணும். அதை விட்டுட்டு என்ன செய்வோம், என்ன 4 பேர் என்ன சொல்லுவாங்க, சொல்ல என்ன நடக்கும், புரியுதா உங்களுக்கு? குடும்பம் என்ன ஆயிரும்? இதெல்லாம் உங்க வேலை கிடையாது, இதெல்லாம் உங்களுடைய வேலை கிடையாது. ஆனா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் மாட்டிட்டு இருக்கோம். நான் சொல்றேன், where your treasure is, there your heart is. உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்குது. உங்க பொக்கிஷம் இயேசு மேல இருந்தா இருதயம் இங்க இருக்காது. Because your heart is என்ன சொல்றது, on these things, இந்த காரியங்கள்ல சூழ்நிலைகள் மேல உங்களுடைய இருதயம் இருக்குதுன்னா அந்த அர்த்தம் என்ன சொன்னா அதான் உங்க பொக்கிஷம். இவ்வளவுதான், சிம்பிளா எடுத்துக்கங்க. இதை விட்டு உங்களே ஏமாத்திக்காதீங்க. நான் இயேசு தான் நேசிக்கிறேன், நான் இயேசுக்காக தான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்திக்காதீங்க. சிம்பிள். வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் ஆகணும், ஆலயத்துக்கு வர முடியாது அப்படின்னா அப்படி அர்த்தம் என்னது? அவ்வளவுதான். இது நீங்க பெருசா நீங்க என்ன வேணாம், புரிதா உங்களுக்கு? எனக்கு யோசி, நான் உங்களை ஆராதிக்கணும், நீங்க எனக்கு ஆராதனைக்கு கொண்டு வரணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? வாசல் திறக்கணும். நம்ம கேட்கணும். கர்த்தர் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம்ம சொல்றோம்ல. மற்ற எல்லாத்துக்கும் அற்புதம் எதிர்பார்க்கணுமா? ஏன் எதிர்பார்க்கல? இல்ல, இருதயம் இல்ல. ஸ்டாண்ட் எடுக்கிறது இல்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன், என்னுடைய வேலையில ஐ ஆல்வேஸ் டேக் எ ஸ்டாண்ட். துபாயில இருந்தா வந்தது இல்ல. நான் முன்னாடியே சொன்னேன், சண்டே நான் வரமாட்டேன், சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன். இல்ல காலையில் சாரி நான் வரமாட்டேன். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வந்து சும்மா கிடையாது. நீ வேற யாருக்கும் கொடுங்க, என்கிட்ட கொடுக்காதீங்க. ஏன்னா ஐ ஹேவ் பிரின்சிபல். சண்டே அவர் ஆராதித்த பின்புதான் மத்த எல்லாமே எனக்கு தெளிவா இருக்கணும். நீங்க கொள்கைகள் தெளிவா இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, மனுஷால கூடாது, மனுஷனால இது கூடாது. ஆல் இந்தியா மறந்துறது, மனுஷனால கூடாது. தேவன் எனக்கு தயவு பாராட்டினார். சேர்ச்சி வந்துட்டா இது போட்டுறாங்க. சரி, சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு போறேன். பாத்தீங்கன்னா அந்த அப்படி இப்படி நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இப்படி சொல்றேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், சண்டே நான் வரமாட்டேன். இன்னும் ஒரு சண்டே ஐம் சாரி. ஏன்னா உனக்கு நான் விட்டுருக்கணும், வயசுடாய் பயம் இருக்கேன். வேலையை விட்டு எடுத்துக்கோ சொல்ல, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா வேலையை நம்பி நான் சாப்பாட்டு என்னை போஷிக்கிறவர் என்னோட கூட இருக்கிறார். இதான் பிரின்சிபல்ஸ் யூ ஹேவ் டு கம் இன். அதான் சொல்ல ஆரம்பத்தில் சொல்ல பாருங்க, நீங்க இந்த நம்பிக்கை, விசுவாச முயற்சி, விடாமுயற்சி, அடுத்தது ஜபம், இவைகளில நீங்க உங்களுக்கு அந்த கொள்கைகளை நீங்க பலப்படுத்திட்டு வந்துட்டீங்கன்னா it is so easy to overcome. இவைகள் இல்லாதனால it's very difficult. praise the Lord. அதனால நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் சொல்ல, இது என்னுடைய விசுவாசம். because I am trained like that. என்னை அவர் உருவாக்கினார். நீங்க விட்டு கொடுத்தா உங்களை உருவாக்க, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கொடுக்க மாட்டீங்க.
You don't want to face அவமானங்கள், நிந்தைகளை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். உங்களை ஒரு மாதிரி ஏளனப்படுத்துவாங்க, உங்களை என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் முன்னாடி உங்களை இது பண்ணுவாங்க. கண்டிப்பா கூடாது. ஏன்னா நான் இதுல வாழ்றது வரல, அவருக்கு முன்னாடி இருக்கிறது தான் வந்திருக்கிறேன். நான் எங்க உட்கார்ந்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். உன்னதங்களில் அவரோட கூட உட்கார்ந்துருக்கிறேன். முக்கியம். Very clear is the word of God. You stand on the word of God, you're a different person. இல்ல compromise தான். இன்னைக்கு everything is compromised. அதை கேட்டா ஞானம். நான் சொன்னேன், இந்த உலக ஞானம் அது என்னதுன்னா லௌகிக காரியம். அதான் போட்டுருக்கு. அது என்ன? இது பரத்திலிருந்து வருகிற ஞானம். இது வந்து பரிசுத்தமானது, சுத்தமானது. ஆமென். அது சமாதானமானது. It's peaceable, it is gentle. Amen. Glory to God. You have to take a stand. Today, that's the biggest problem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க நீங்க வந்துச்சுன்னா கற்றுக்கொள்ளுங்க. எப்பவுமே என்னச்சுன்னா கொஞ்சம் பலம். அந்த கொஞ்சம் பலத்துல என்ன பண்ணக்கூடாது? மறுதலிக்க கூடாது. Don't deny his name. நீங்க மறுதலிக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்களேன், சொல்லப்பட்டிருக்கு. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிவு பரியந்தம். So you have to fight it out. Praise the Lord. இது வந்து it's not a half baked. முடிவு பரியந்தம் நிற்கணும். சத்ருவுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா, இது வந்து அன்புத்தோட நான் சொல்றேன், நான் பார்த்தது வச்சு உங்களுக்கு சொல்றேன். சத்ருவுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா, காம்ப்ரமைஸ், இட்ஸ் ஓகே. அந்த இடத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து வேலையில் வந்து all he needs is a foot. ஒரு கால் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க many are compromised. அந்த காம்ப்ரமைஸ்ல போகும்போது போக 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 பெருசா போயிட்டு தவிர இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, அநேகருக்கு சத்தியத்துக்கும் உலக பழக்க வழக்கங்களுக்கும் வித்தியாசமே தெரியல. எல்லாம் ஒண்ணாய் போச்சு. We are separated from the world. உலகத்திலிருந்து நம்மை அவர் பிரித்து செப்பரேட். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உலகத்தாரை போல நம்ம வாழ முடியாது. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் நல்லா இருக்கும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அண்ணன் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலத்தை நம்ம நாமத்தை மத்ததிக்கல, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே சொன்னாரு. பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, என் பரலோகத்துக்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவரே உங்களுக்கு செஞ்ச, ஆண்டவரே உங்களுக்கு ஒண்ணு, ஆண்டவரே உங்களுக்கு பண்ண, என்ன பண்ண முடியாது, உள்ள போக முடியாது. எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் கிறிஸ்தவங்க மதிக்கிறவங்க எல்லாம் பரலோகம் போகவே முடியாது. அடுத்து நம்ம அதை வந்து சொல்ல முடியாத காரியத்தை நமக்கு தெரியாது, அதனால நம்ம சொல்ல முடியாது. ஆனா வசனத்தை சொல்றோம், ரொம்ப அழகா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, இயேசுதான் கூப்பிடுறாங்க, கர்த்தாவே கர்த்தாவே உங்க நாமத்தினால இதை செய்த அதை செய்த எல்லாம் நீங்க படிக்கலாம் நீங்க. ஆமா, ஆனா போல ஏன் போல, ரொம்ப அழகா இருக்கு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, அவ்வளவுதான், வேற கிரைட்டீரியாவே அதனாலதான் சொன்னாரு, அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. எல்லாமே இயேசு. விசுவாசிக்கும் போது என்ன அர்த்தம், அவர் சித்தத்தின்படிதான் நீங்க செய்யறீங்க. இங்க உலகத்தின் பழக்க வழக்கங்களை, உலகத்தில நீதியில நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா தேவனுடைய நீதியில வாழ வேண்டிய ஜாக்கிரதையா இருக்கு. அதனாலதான் வந்து அந்த கொள்கைகள், கோட்பாடுகள் ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு டேக் a stand. தீர்மானம் எடுத்துதான் ஆகணும். தீர்மானங்கள் எடுத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னா இந்த காரியங்கள் எல்லாம் தத்துவ நம்மள பிள்ளைங்க போடும். இன்னைக்கு we're not taking a stand. பாபாலுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே, விக்கிரத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே. புரியுதா? நீ தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு என்ன இருக்கு, எல்லாம் ஒண்ணு. ஆனா என்ன பண்ணிருக்கோம், இயேசு. அதனால இன்னைக்கு என்ன போச்சு எல்லாருக்குமே, இயேசு இன்னொரு கடவுள், இயேசுதான் கடவுள் இல்லை.
இயேசுன்றது. ஏன்னா நமக்கு சம்மந்தம் எல்லாத்தோட ஒத்துக்கிறோம். அது கேட்டா அம்மா அப்பா மாமா மச்சான் அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி எல்லாமே. அப்புறம் இயேசு எங்க தெரியல, இயேசு தெரியல. பி வெரி கேர்ஃபுல். யார் உங்களுடைய முதலிடம்? ரொம்ப முக்கியமானது. யார் உங்க முதலிடம்? ஏன்னா கிறிஸ்து அவர் அனுப்பினவரை விசுவாசிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு ஏற்ற கிரியை நீங்க நடப்பிக்கவே. அவர் அனுப்பினவர் நடத்தும் பொறுப்புகள் என்பது வேற, உங்களுக்கு முதலிடம் என்பது வேற. செய்ய வேண்டிய இந்த பூமியில கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார், நாம் பொறுப்புகளை செய்துதான் ஆக வேண்டும். கொடுத்திருக்க பொறுப்புகளை ஆண்டவர் நம்ம கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி we have to do. But who's first? யார் நமக்கு முதன்மையாய் இருக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 12ஆம் அதிகாரம் மத்தேயு 12ல 50 வசனம் வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆமென். ஹalleluya. சோ இந்த கேட்டகரியில் நம்ம வரணும் பார்த்துக்கங்க. புஸ்தகம் பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார். சரிங்களா? அப்ப எனக்கு யாரு சகோதரனும் சகோதரியும் தாயார் இருக்க முடியும்? அவர் சித்தத்தை செய்யறவங்க. இதெல்லாம் everything you have to be very clear on these areas. இதுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா it's easy for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பலியான மனுஷனிடம் பாவியான மனுஷனிடம் அந்தபடியே தேவன் அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதனாலதான் என் வசனத்தை கை கொள்வது. ஏன் வசனத்தை கை கொள்றேன்? அவர் எனக்கு நியாயம் செய்வார். அவ்வளவுதான். அவர் செய்யற வரைக்கும் நான் காத்திருக்கேன். நான் பண்ணக்கூடாது. உள்ள போறேன். நிறைய நீங்க மாம்சத்துல காரியங்கள் நடப்பிக்கும் போது என்ன தேவன் அது தலையிட முடியாம பொறுமையோட இருக்கணும். நீதிய பொறுமை. அதனால சொன்னேன், விடாமுயற்சி. வெயிட் ஃபார் காட் டு ஆபரேட். கர்த்தர் இறங்கணும். தேவன் இறங்கினாதான் அது சரியான நேரம். அது வரைக்கும் பொறுமையோட காத்திருக்கணும். நீதிய பொறுமை வேணும். ரொம்ப முக்கியம். சிலுவையில் இருக்கிறாரு. என்ன பாத்தீங்கன்னா அத்தனை மணி நேரம் முதல் நாள் அவருக்கு டாக்டர் சொல்றதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. அவருக்கு நாட்கள் எல்லாம் வியாழன் இருந்து வியாழன் ஆரம்பிப்பாங்க. அது அப்படியே போய் சனிக்கிறாங்க. அது வெள்ளிக்கிழமை ஈவினிங் இதாகணும். அப்போ அந்த காரியங்கள் முடியும் போது என்ன சொன்னாங்க, இயேசு எல்லாவற்றுக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அத என்ன சொல்ல ஷார்டன் பண்ணிருக்கோம் இல்ல. தேவன் அவரை எப்படி நடத்துகிறாரோ அத்தனைக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ரொம்ப முக்கியம். போர் சேவகர் என்ன பண்றாங்க? இங்க போனா என்ன சொல்ற பரிசேயர் சதுசேயருடைய கூட்டம், அது அந்த பிரதான ஆசிரியர் கூட்டம் அவங்க பண்றாங்க, ஜனங்க பண்றாங்க. அடுத்தது பிளாந்தரத்துல நிக்கணும், அவமானப்படுத்துறாங்க. வழிகள் எல்லாம் தூக்கிட்டு போகணும், அங்க கல்லெறிகிறாங்க. இதெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்தாரு. புரியுது உங்களுக்கு? முடிகிற வரைக்கும் கடைசியில சொல்றாரு, பிதாவே ஆத்மாவுடைய கையில ஒப்பு கொடு. அங்க இருக்கும் போதே நம்ம இருக்கலாம், கொடுத்திருக்கலாம். சொல்றாரு, ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப எடுத்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. You waited for the time of God. அதான் பொறுமை, நீடிய பொறுமை, விடாமுயற்சி. ஏன்னா கர்த்தர் இறங்கணும் என் வாழ்க்கையில. கர்த்தர் என்னுடைய செயல் இறங்கணும், என் ஊழியத்தை இறங்கணும், என் குடும்பத்துல இறங்கணும், தேவன் இறங்கணும். அதான் பொறுமை.
கர்த்தர் செய்வான்னு என்ன அர்த்தம்? சத்துருக்கு ஸ்தோத்திரம். சவுல் பண்ண பெரிய தப்பு என்னது? தீர்க்கதரிசி வரணும். நல்லா பாத்துங்க, தீர்க்கதரிசி வரணும். தீர்க்கதரிசிக்கு காத்திருக்கணும். அவர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. என்ன பண்ண, ஜனங்கள் எல்லாம் கலையறாங்க. உடனே என்ன பண்ணா, ஜனங்க போயிருவாங்கன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசியுடைய வேலையை செய்தான். என்னாச்சு? ராஜ்யம் போச்சு. ராஜ்யபாரம் போச்சு. நீ புரியல நிறைய பேர். You have to go with God. Praise the Lord. You have to go with God. ஏன் தெரியுமா போறோம்? உங்களை உருமாற்றணும். நீங்க உருமாறாம பிரயோஜனம் இல்லை. அடுத்த இடத்துக்கு போய் உருமாற்றம். So God is kept an open door for you. God is changing you. கர்த்தர் உங்களை உருமாற்ற எதற்கு? மகிமையும் மேன்மையானதுக்கு போறதுக்கு. நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாகும் பொழுது என்ன சொன்னா, ஆண்டவர் எல்லா காரியங்களும் செய்வார். தாவீதுக்கு என்ன சொல்றது, அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, ஆனாலும் காலம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஏற்கனவே சவுல் ராஜாவுக்கு அவன் என்ன சொல்றது, வாத்தியம் வாசிக்கிறான், அப்பொழுது அசுத்தாவிடத்துல போகிறது, அவனுடைய ஆயுததாரியா இருக்கிறான். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. அப்பெல்லாம் இந்த கோலியாத்து, அப்பெல்லாம் தாவீது யாருன்னே தெரியல. சவுல்கிட்ட திரும்ப வந்து என்ன, நீ யார் பார்க்கலாம், நீங்க அப்பா யார் பார்க்கலாம். அதான் தாவீதுடைய நிலை. அவன் பொறுமையோட இருந்தான். ஆமா, சாப்பாடு எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போறான், பொறுமையோட இருந்தான். மறந்துடாதீங்க, நேரம் காலம் கர்த்தருடைய கையில இருக்குது. யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கிறான், வெயிட் பண்றான். காலம் நிறைவேறின பொழுது சொல்லப்பட்டிருக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையாக உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இந்த நம்பிக்கை தான் நம்ம என்ன பண்ணணும், பலப்படுத்த வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு திறந்த வாசல் வைத்திருக்கிற அந்த வாசலுக்கு சொல்லும்போது பாத்தீங்கன்னா எல்லா காரியங்கள் மாறலாய் முடியும். ஆமென். எல்லா காரியங்களும் உங்களுக்கு மாறலாய் முடியும். மாறலாய் முடியும் போது எல்லா காரியங்கள் மாறலாய் முடியும். இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற